ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு நினச்சேன், ஆனால் இப்படி தான் போச்சு. வணக்கம் மக்களே, இன்றைக்கி எங்கள் ஆஃபீஸ் பில்டிங் லீவு. ஸோ எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். இருந்தாலும் கரெக்டாக எழுந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆக்கி புக்கை ரீட் பண்ணிட்டேன். அப்புறம் மார்னிங் சாப்பாடு பொங்கல் சாப்பிட்டுட்டே பஞ்சன் பண்ணிட்டேன். அப்புறம் இருந்த ஒர்க்கை முடிச்சுட்டு பேக்கை தைக்க கொடுக்க போனேன். அங்கே 1 hour ஆகும்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு வர்ற வழியில் சர்ஃப் எக்ஸல் லிக்விட் வாங்கிட்டு வந்தேன். வந்ததும் சலவை நேரம். மிஷினில் துணியை போட்டுட்டு மிச்சம் இருந்த ஒர்க்கை பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் எடுத்து காய போட்டு பேக்கை வாங்க போகிற வழியில் ஒரு சலூனில் பழைய நியூஸ் பேப்பரை வாங்கிட்டு பேக்கையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். இன்றைக்கி புக்கில் ரீட் பண்ணது என்னென்னா, ஒர்க் பிளேஸில் ஒஸ்ட்டான மோட்டிவேஷன்னா பர்சனல் அட்டாக் பண்ணுற கிரிட்டிசிசம் தான். நீ தப்புன்னு சர்க்காசமாக பேசினாலும், ஸ்பெசிஃபிக்காக என்ன தப்புன்னு சொல்லாமல் இருந்தாலும் பீப்புள் டிஃபென்ஸ் ஆகிடுவாங்க. அதை அவாய்ட் பண்ணிடுவாங்க. மோட்டிவேஷன் கம்மியாகி கான்ஃபிடன்ஸும் உடஞ்சி போயிடும். ஃபீட்பேக்கை லேட்டாக கொடுத்தாலும் ப்ராப்ளம் தான். இந்த ஃபீட்பேக் அண்ட் கிரிட்டிசிசம் எப்படி கரெக்டாக பண்ணலாம் அப்படின்னா, ஸ்பெசிஃபிக்காக என்ன தப்புன்றதை சொல்லிவிட்டு அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்றதும் சொல்லிவிட்டு ஃபேஸ் டு ஃபேஸ் எம்பத்தியோடு பேசணும். இப்படி பண்ணோம் அப்படின்னா எம்ப்ளாயி என்கேஜிங்காக ஹாப்பியாக ஒர்க் பண்ணுவாங்க. அப்புறம் மதியம் சாம்பார் நல்லா சாப்பிட்டு பேலன்ஸ் ஓகே முடிச்சிட்டேன். அண்ட் காஞ்ச துணியை எடுத்து மடித்து வச்சுட்டு இருக்கும்போது பிரெட் ஆம்லேட் சாப்பிட கிரேவிங்ஸ் வந்துருச்சு. ஸோ அருமையான ஒரு குளியில் போட்டு பிரெட் ஆம்லேட் சாப்பிட கிளம்பிட்டேன். சாப்பிட்டு வீட்டுக்கு வந்து இட்லியை சாப்பிட்டு படுத்துட்டேன். எல்லோரும் ஜாலியாக இருங்க. நாளைக்கு பார்ப்போம்.